சோலார் பேனல்லேருந்து பேட்டரிக்கு லைன் இருக்கும். பேட்டரியிலேருந்து யூனிட்டு கொடுப்போம். யூனிட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்கும். ஃபஸ்ட்டு சுவிட்சு பவர் ஆன் ஆஃப், செகண்ட் சுவிட்சு அலாரம் அலாரம், அப்புறம் தேர்டு சுவிட்சு ஹை பவர் லோ பவர் இருக்கும். நமக்கு என்ன டென்சிட்டி வேணுமோ அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு விட்டிங்கன்னா லைன் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும். அலாரம் எப்போ அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 லைன் இருக்குது, ஒரு அனிமலோ இல்லை மனுஷனோ இல்லை வேறு யாரும் பேர்ட்ஸோ ஏதாவது வந்து டச் ஆனால் லைனில் சிக்கி இருந்தால் டச் ஆன் பட்டு உடனே போயிட்டு அலாரம் அடிக்காது. 2 லைனில் ஒரு 30 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே நின்றுருந்தா கூட அலாரம் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை போய் பார்க்கணும்னா அலாரத்தை பார்த்துட்டு யூனிட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் லைன் பக்கத்தில் போய் என்ன டச் ஆகிருக்கு அதை எடுத்து விட்டு மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். யார் உயிருக்கு எதுவும் ஆபத்து வராது. எல்லாம் தூக்கி அடிச்சிடும். நல்லா அடி மட்டும் விழுகும், வலி இருக்கும். எந்த உயிருக்கு விலங்குகளோ பறவை யாருக்குமே ஒன்றும் ஆகாது. வலி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அடி விழுகும்.